கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த காலை தியானத்திற்காக ஆண்டவர் கொடுத்த வசனம், கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். பிரியமானவர்களை, இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம். தாறுமாறுகளின் ஆவினா என்னவென்றால் அன்டிசிப்ளின் ஸ்பிரிட். அமேன். நம்முடைய வாழ்க்கையில் டிசிப்ளின் வேணும். எல்லா வச்சிருக்கும் ஒரு டிசிப்ளின் வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், டிசிப்ளின் வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன டிசிப்ளின்னா, நமக்குன்னு ஜெபிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கணும், நமக்குன்னு பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கணும், நம்ம கரெக்டாக சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவரை தேடணும். அதே போல் ஃபேமிலி வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நம்ம பிள்ளைகளை, நம்மளுடைய கணவரை, மனைவியை, இல்லை எல்லா வச்சு கரெக்டாக நம்ம என்ன செய்யணும், கேண்டில் பண்ணணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு டிசிப்ளின் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அவனை டிசிப்ளின் என்ன செய்யாது, வாழ விடாது. ஆகவே நம் டிசிப்ளின் என்ன செய்யணும், இதனால கற்றுக்கொள்ளணும்.